இங்கு கூடியுள்ள மாணவ மாணவிகள் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். கல்வி கண் திறந்த காமராசர் பற்றிய சுவையான தகவல்கள் சிலவற்றை தற்பொழுது பார்ப்போம். காமராசர் ஒருவரை ஒருமுறை பார்த்து பேசிவிட்டால் அவரை எத்தனை ஆண்டுகள் கழித்து பார்த்தாலும் மிகச் சரியாக சொல்வாராம். அந்த அளவிற்கு அவரிடம் ஞாபக சக்தி மிகுந்திருந்தது. காமராசரின் ஆட்சி இந்தியாவின் மற்ற மாநிலங்களுக்கு முன்னோடியாய் இருக்கின்றது என்று முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராஜேந்திர பிரசாத் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் எந்த ஊர் பற்றி பேசினாலும் அந்த ஊரில் உள்ள தியாகிகளின் பெயர் மற்றும் விவரங்களை துல்லியமாக சொல்லி அருகில் இருப்பவர்களை ஆச்சரியப்படுத்துவாராம் காமராசர். தனது பாட்டியின் இறுதி சடங்கில் கலந்து கொண்ட காமராசரின் தோளில் துண்டு போடப்பட்டது. அன்று முதல் காமராசர் தன் தோளில் துண்டு போட்டுக் கொள்ளும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டார். காமராசருக்கு மலர் மாலைகள் என்றால் அறவே ஆகாது. எனவே கழுத்தில் போட விடாமல் கையிலேயே வாங்கிக் கொள்வாராம். கதர் துண்டுகள் அணிவித்தால் மிக மிக மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்வார். அந்த கதர் துண்டுகள் அனைத்தையும் பாலமந்திர் என்ற ஆதரவற்றோர் இல்லத்திற்கு கொடுத்து விடுவாராம் காமராசர். தன் ஓட்டுநர் உதவியாளரிடம் எப்பொழுதும் அதிக அக்கறை காட்டுவாராம். குறிப்பாக அவர்கள் சாப்பிட்டு விட்டார்களா என்று ஒவ்வொரு முறையும் பார்த்து உறுதிப்படுத்திக் கொள்வாராம். சட்டத்தை காரணம் காட்டி எந்த ஒரு மக்கள் நலத்திட்டத்தையும் கிடப்பில் போட காமராசர் அனுமதித்ததே இல்லையாம். மக்களுக்காகத்தான் சட்டமே தவிர சட்டத்திற்காக மக்கள் இல்லை என்று அவர் அடிக்கடி அதிகாரிகளிடம் கூறுவாராம். நாளிதழ்களை படிக்கும் போது எந்த ஊரில் என்ன பிரச்சனை உள்ளது என்பதை உன்னிப்பாக படிப்பாராம் காமராசர். பிறகு அந்த ஊருக்கு செல்ல நேரிடும் போது அந்த பிரச்சனைகளை பற்றி மக்களுடன் விவாதிப்பாராம். எந்த ஒரு செயலையும் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று செய்துவிட மாட்டாராம். நிதானமாக யோசித்துதான் ஒரு செயலில் இறங்குவாராம். எடுத்த செயலை எக்காரணம் கொண்டும் செய்து முடிக்காமல் விடமாட்டாராம் காமராசர். 1953 நேருவிடம் தமக்கு இருந்த நட்பை பயன்படுத்தி நாடாளுமன்றத்தில் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக முதல் சட்டத்தை திருத்தம் கொண்டு வந்தவர் பெருந்தலைவர் காமராசர் என்பது குறிப்பிடத்தக்கது. வட இந்திய மக்கள் காமராசரை காலா காந்தி என்று அன்போடு அழைத்தார்கள். காலா காந்தி என்றால் கருப்பு காந்தி என்று அர்த்தம். சட்டசபையில் சமர்ப்பிக்கப்படும் வரவு செலவு திட்டத்தை முதல் முறையாக தமிழில் சமர்ப்பித்த பெருமை காமராசரையே சேரும். பெருந்தலைவர் காமராசரின் கல்வி புரட்சியால் 1954 18 லட்சம் மாணவ மாணவிகள் மட்டுமே கல்வி கற்றுக் கொண்டிருந்த நிலை மாறி 1961 34 லட்சம் மாணவ மாணவிகள் கல்வி கற்கும் நிலை ஏற்பட்டது. காமராசர் ஆட்சி காலத்தில் மின்சாரம் வழங்குவதில் இந்தியாவிலேயே தமிழகம் முதலிடம் வகித்தது. விவசாயத்திற்கு மின்சாரத்தை பயன்படுத்துவதிலும் தமிழகமே முதல் மாநிலமாக திகழ்ந்தது. தமிழகத்தில் எங்கே எந்த ஆறு ஓடுகின்றது, எந்த ஊரில் என்ன தொழில் நடக்கின்றது, எந்த ஊரில் யார் முக்கியமானவர் போன்ற எல்லா தகவல்களையும் விரல் நுனியில் வைத்திருந்தாலும் எல்லாம் எனக்கு தெரியும் என்கின்ற மனோபாவம் ஒருபோதும் காமராசரிடம் இருந்ததில்லையாம். சராசரி குடிமகன் கூட காமராசரை மிக எளிதில் சந்தித்துவிட முடியுமாம். யார் வேண்டுமானாலும் அவரிடம் நேரில் சென்று மனுக்களை கொடுக்கும் எளிய சூழலை ஏற்படுத்தி வைத்திருந்தாராம். பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டத்தை செயல்படுத்த முடியாது என்று பலர் கூறிய போதிலும் 1962 முடித்து காட்டினார் பெருந்தலைவர் காமராசர். கீழ்பவானி, மணிமுத்தாறு, மலம்புழா, மேட்டூர் கால்வாய், ஆரணியாறு, அமராவதி, வைகை, சாத்தனூர், கிருஷ்ணகிரி, புல்லம்பாடி வாய்க்கால், புதிய கட்டளை, விடூர் நீர்த்தேக்கம், நெய்யாறு திட்டத்தின் 2ஆம் பாகம், கொடையாறு வாய்க்கால் மறுசீரமைப்பு ஆகியவை காமராசர் ஆட்சியின் போது நிறைவேற்றப்பட்ட மிக முக்கிய நீர்ப்பாசன திட்டங்களாகும். தன்னை பாராட்டி யாராவது அதிகம் பேசினால் கொஞ்சம் நிறுத்தினேன் என்று சட்டையை பிடித்து இழுப்பாராம் காமராசர். மற்ற கட்சிகளை பற்றி மோசமாக பேசினால் அதுக்கா இந்த கூட்டம் நேன் என்று தடுப்பாராம். முதல்வராக பதவியேற்று முதல் முறை சைரன் ஒளியுடன் அவருக்காக பாதுகாப்பு வாகனம் புறப்பட்ட போது அதை தடுத்து நிறுத்தி, நான் உயிரோடு தானே இருக்கிறேன், அதுக்குள்ளே என் சங்கு ஊதுறீங்க என்று அதிகாரிகளை கிண்டல் செய்தாராம் காமராசர். 2 முறை பிரதமராக வாய்ப்பு வந்த போதும் அதை நிராகரித்து லால் பகதூர் சாஸ்திரி, இந்திரா காந்தி ஆகியோரை பிரதமராக்கினார் காமராசர். கிங் மேக்கர் என்ற பட்டத்தை மட்டும் தக்க வைத்துக் கொண்டார். 9 ஆண்டுகள் ஆட்சி செய்தார். ஆனால் ஒரு முறை கூட அவர் ஆட்சி மீது ஊழல் புகார்கள் எழவில்லை. கரைப்படாத கரங்களுக்கு சொந்தக்காரர் காமராசர். காமராசரின் மறைவு செய்தி கேட்டு பிரதமர் இந்திரா காந்திக்கு இங்கிலாந்து அரசாங்கமே இரங்கல் செய்தி அனுப்பியிருந்தது. அதில் காமராஜரின் தியாகமும் தேசத்தொண்டும் ஏழை மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த அவர் பட்ட பாடும்
நினைவு கூறப்பட்டிருந்தது. 1976 இந்திய அரசு அவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கியது. சென்னையில் பிரசித்தி பெற்ற மெரினா கடற்கரை சாலை காமராசர் சாலை என்று தமிழக அரசால் பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. மதுரை பல்கலைக்கழகத்திற்கு மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் என்று பெயரிடப்பட்டது. இந்தியாவின் மதிக்கத்தக்க 2 பிரதமர்களை உருவாக்கி இந்தியாவின் கிங் மேக்கராக திகழ்ந்த பெருந்தலைவர் காமராசர் பகைவர்களும் மதிக்கும் பண்பாளராகவும் படிக்காத மேதையாகவும் கல்வியின் நாயகனாகவும் மனிதநேயத்தின் மறு உருவமாகவும் திகழ்ந்தார். சினிமாவில் நாம் பார்த்து ஆச்சரியப்படும் கதாநாயகர்கள் போல் இல்லாமல் நிஜ வாழ்க்கையில் உண்மையான கதாநாயகராக வாழ்ந்து காட்டியவர். அரசியலில் நேர்மை, வாய்மை, தூய்மை, நாணயம் என அனைத்தையும் கற்பித்த மனிதராக மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த இந்தியாவிற்கே வழிகாட்டும் தலைவராக விளங்கியவர் பெருந்தலைவர் காமராசர் என்றால் மிக இல்லை. மீண்டும் சந்திப்போம். நன்றி.